என்ன மாமனார் நீங்க பொறுப்பு இல்லாதால இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள ஆச்சு? என்ன ஆச்சு? ஆடி பிறந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் நீங்க உங்க பொண்ணாளைக்கு வர மாதிரி இருக்கீங்க. மாப்பிள்ள அதான் கல்யாணம் புதுசுல தான் பண்ணுவாங்க மாப்பிள்ள. கல்யாணம் ஆன புதுசுல தானே ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி 1 வாரம் 5 நாள் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள்னாச்சும் வச்சுக்கோங்களேன். என்ன மாப்பிள்ள ஆச்சு? அடிச்சுக்கிறாங்க அவனும் மாமியால் மருமாளும் சண்டை அடிச்சுக்கிறாங்க. ஊரே வேடிக்கை பாக்குது. இங்கிட்டு பா நீ உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேங்கிறாங்க, இங்கிட்டு வந்தா நீ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றேங்கண்ணா. முடியல மாமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்பிள்ள. நிலைமை புரியுது மாப்பிள்ள. நீங்க மாமியார் மருமகள் சண்டை தான் பாத்திருக்கீங்க, அம்மா மகள் சண்டை பார்த்தது இல்லையே. 2 நாள் நல்லா இருப்பாங்க, 3வது நாள் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஊரே வேடிக்கை பார்த்து சிரிக்கும் மாப்பிள்ள. அதெல்லாம் பார்க்க முடியாம தான் மாப்பிள்ள உருப்படாத உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு. தப்பா நினைச்சுக்காது மாப்பிள்ள, தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு கிளம்புங்க. அவ காதல உடைஞ்சுதான் போட்டு குமுறுவா. பாவம் மாப்பிள்ள. மாப்பிள்ள கேன பையன் தானே, சொன்ன ஐடியா நல்லாதான் இருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஹலோ மாமா. சொல்லுங்க. என்ன ஆடி மாசம்